மொழிப்போர் தியாகிகள் நினைவு தினத்தை ஒட்டி தமிழகம் முழுவதும் அஇஅதிமுக சார்பில் மொழிப்போர் தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. மொழிப்போர் தியாகிகள் நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இதனை ஒட்டி கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா வெளியிட்டிருந்த அறிவிப்பில், ஹிந்தி ஆதிக்கத்தை எதிர்த்து 1965 ஜனவரி 25ஆம் நாள் தமிழகத்தில் தொடங்கப்பட்ட போராட்டம் உலகம் காணாத ஒரு மாபெரும் புரட்சியாகும். அந்த தியாக வேள்வியில் இன்னுயிர் நீத்த மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்துவது நமது விழுமிய கடமையாகும் என்று தெரிவித்திருந்தார். அதன்படி மொழிப்போர் தியாகிகள் நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இதனையொட்டி அஇஅதிமுக சார்பில் மொழிப்போர் தியாகிகளுக்கு நினைவஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மதுரை மாநகர் கழக மாணவர் அணி சார்பில் மதுரை தமுக்கம் மைதானம் பகுதியில் அமைந்துள்ள தமிழன்னை சிலைக்கு அமைச்சர்கள் திரு செல்லூர் கே ராஜு, திரு RB உதயகுமார் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மொழிப்போர் தியாகிகளை நினைவு கூர்ந்து வீர வணக்கம் செலுத்தப்பட்டு மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா வழியில் செயல்பட உறுதிமொழி ஏற்று கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா தலைமை ஏற்று கழக பணி ஆற்றுவோம் என கழக மாணவர் அணியினர் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். கழக நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், கழக மாணவர் அணி செயலாளர் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு மொழிப்போர் தியாகிகளுக்கு சில நிமிடங்கள் மௌன அஞ்சலி செலுத்தினர். நாகை மாவட்டம் மயிலாடுதுறையை அடுத்த மன்னம்பந்தலில் மொழிப்போர் தியாகி சாரங்கபாணி நினைவு ஸ்தூபியில் மொழிப்போர் தியாகிகளுக்கு மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டது. அமைச்சர் திரு OS மணியன், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட திரளானோர் பங்கேற்று அஞ்சலி செலுத்தினர். திருச்சி மாநகர் மற்றும் புறநகர் மாவட்ட கழக மாணவர் அணி சார்பில் திருச்சி நீதிமன்றம் அருகே உள்ள MGR சிலையிலிருந்து ஆயிரக்கணக்கான கழக நிர்வாகிகள் மற்றும் மாணவர்கள் பேரணியாக சென்று தென்னூர் அண்ணா நகரில் உள்ள மொழிப்போர் தியாகிகள் கீழப்பழுவூர் சின்னசாமி, விராலிமலை சண்முகம் ஆகியோரின் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. அமைச்சர்கள் திரு வெல்லமண்டி N நடராஜன், திருமதி S வளர்மதி, கழக இளைஞர் பாசறை மற்றும் இளம்பெண்கள் பாசறை மாநில செயலாளர் திரு ப குமார் MP, புறநகர் மாவட்ட கழக செயலாளர் திரு D ரத்தினவேல் MP மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், கழக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அரியலூர் மாவட்ட கழக மாணவர் அணி சார்பில் அமைதி ஊர்வலம் நடைபெற்றது. கீழப்பழுவூர் டவுனிலிருந்து ஊர்வலமாக சென்று அங்குள்ள பேருந்து நிலையத்தில் அமைந்துள்ள மொழிப்போர் தியாகி சின்னசாமி திருவுருவச் சிலைக்கு மலர் வளையம் வைத்து வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அரசு தலைமை கொறடா திரு தாமரை ராஜேந்திரன், கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கடலூர் மேற்கு மாவட்டம் சார்பில் சிதம்பரம் பேருந்து நிலையத்தில் அமைந்துள்ள காந்தி சிலை முன்பு தொடங்கிய பேரணி ஊர்வலமாக சென்று அண்ணாமலை நகரில் அமைந்துள்ள மொழிப்போர் தியாகி ராஜேந்திரனின் திருவுருவச் சிலைக்கு கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு அருண்மொழி தேவன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டனர்.